ஒரு இரவு 11 மணிக்கு தன் நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சப் போன விவசாயி தன் வீட்டு கிணற்றிலிருந்து ஒரு பெண்மையின் அழுகுரல் கேட்கிறான். அவன் பயந்து அருகே சென்று, யார் அங்கே என்று கேட்கிறான். அப்படியே அந்த கிணற்றிலிருந்து திடீரென காற்றை பிளந்து சிவப்பு புடவையில் மூடப்பட்ட ஒரு பெண் உருவம் மிதந்து மேலே வருது. முகம் முழுக்க தலைமுடி காற்றில் அலையுது. யார் நீ என்று விவசாயி நடுங்கி கேட்டவுடன் அவள் அந்த முடியை தூக்கி குரல் முறித்து சொல்றா, இந்த இடம் என்னுடையது. இந்த நிலத்துக்காக என்னை கொன்றவர்களை நான் விடப்போவதில்லை. அவள் முகம் நெருங்கும் போது அவனுடைய விளக்கொளி அணைந்து விடுகிறது. அடுத்த நாள் காலை அந்த விவசாயி கிணற்றின் அருகே விழுந்தபடி கிடந்தான். அவன் முகத்தில் பயம் மட்டுமே இருந்தது. உயிர் இல்லை. அந்த நாள் முதல் அந்த நிலத்தில் யாரும் தண்ணீர் பாய்ச்ச தைரியம் செய்யவில்லை. ஏனெனில் இரவு 11 மணிக்கு அந்த கிணற்றிலிருந்து இன்னும் ஒருத்தி அழுது கொண்டே இருக்கிறாளாம்.